லீக் மேட்சோட அடுத்த போட்டியாக கோட்டைப்பட்டினம் விஸ் மங்களம் அணியினர். அதில் டாஸ் வின் பண்ண கோட்டைப்பட்டினம் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டிங் வந்திருக்காங்க மங்களம் அணியினர். மங்களம் அணிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா பிரகாஷ் மற்றும் தியாகு. கோட்டைப்பட்டினத்துக்கு ஓப்பனிங் பவுலர் வந்திருக்காரு பிடி ரியாஸ். இந்த மேட்சுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஓவர் 3 பவுலர். முதல் பந்தை சந்திக்கிறாரு பிரகாஷ். அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் ஓடி இருக்கு பந்து. ரெட்டி போறாரு ஃபீல்டர். நல்லா எடுத்திருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 2 ரன் ஓடி இருக்காங்க. அடுத்த பந்து நல்ல பாலுங்க. சூப்பரான பந்து. ஷர் ஓடி எடுத்திருக்காரு. 1 ரன் கிடைக்கும். ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு தியாகு என்ற தியாகராஜன். முதல் பந்தை சந்திக்கிறாரு. அடிக்க வேண்டிய பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி. முதல் பவுண்டரி அடிச்சு கொடுத்துருக்காரு தியாகு ப்ரோ. அடுத்த பந்து இந்த பந்தை அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் விரட்டி போயிருக்காரு ஃபீல்டர். 3 ரனுக்கான முயற்சிங்க. 3 ரன் ஓடுறாங்க. இன்னொருக்கான சான்ஸ் பார்த்தா இல்லைங்க. பிரகாஷ் வந்திருக்கா ஸ்ட்ரைக்குக்கு. விட்டு அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. நல்ல ஒரு ஃபீல்டிங். சான்ஸ் ஃபார் த்ரோ தப்பாக அடிச்சுட்டாருங்க. 1 ரன் ஓடி இருக்காங்க ஃபாஸ்ட்டாக. ஸ்ட்ரைக்கில் இப்போ தியாகு இருக்காரு. பெரிய சுத்துங்க. டாட் பால். ஒரு ஓவர் முடிஞ்ச நிலைமையில எந்த இழப்பும் இல்லாமல் 11 ரன் ஆடி இருக்காங்க மங்களம் டீம். நல்ல ஒரு பேட்டிங். 2வது ஓவர் போட வந்திருக்காரு சியாவுதீன். நல்ல பாலுங்க அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் 6ங்க. முதல் 6 அடிச்சிருக்காரு ப்ரோ. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. டாப் பேட்ச் ஆயிருக்கு. சூப்பரான கேட்ச். முதல் பந்து 6 அடிச்சாலும் அடுத்த பந்து விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சியாவுதீன் ப்ரோ. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு சக்தி. முதல் பந்து சந்திக்கிறாரு. ஒயிட் கேட்டிருக்காருங்க. ஒயிட் கொடுத்துருக்காங்க. ஒயிட். மீண்டும் அடுத்த பந்து நல்ல கால் லைனில் போட்டாருங்க. சூப்பரான பால். அடுத்த பந்து விட்ட இடத்துல அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கீழே குத்திருச்சுங்க பந்து. ஒரு 4 ரனுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா 4 போயிடுச்சுங்க. 4. அந்த ஓவரில் 2 பந்து இருக்கு. நல்ல பாலுங்க. வந்திருக்காரு சிவனேசன். லாஸ்ட் பால் ஒரு ஸ்டிக் அவுட் சொல்லி விக்கெட் எடுத்திருக்காங்க. முதல் பந்து சந்திக்கிறார் சிவனேசன். நல்ல பாலுங்க. டாட் பால். 2 ஓவருக்கு 23 அடிச்சு அதுக்காண்டி 2 விக்கெட் இழந்திருக்காங்க மங்களம் டீம். நல்ல ஒரு பேட்டிங். லாஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு காளி கோட்டைப்பட்டினம் டீம் காண்டி. முதல் பந்து அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். ஆனா கேட்சுங்க. ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருக்காரு அந்த கேட்சை. அடுத்த பேட்ஸ்மேன் வந்திருக்காரு பிரகாஷ். கட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. ஃபீல்டர் போட்டாங்க. 2 ரன் ஓடி இருக்காங்க முதல் பந்தில். அடுத்த பந்து சூப்பரான பாருங்க. டாட் பால். அடுத்த பந்து சூப்பரான பாருங்க. டாட் பால். அடுத்த பந்து டாப் பஞ்ச் ஆகிருக்குங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச் பிடிச்சார் அண்ணன். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வந்திருக்கார் வெங்கட். பெரிய ஹிட்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம். அடுத்த பந்து ஒய்டு நினைக்கிறேங்க. ஒய்டுங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க. நினைக்க விட்ட அளவு விட தாண்டி போயிடுச்சு. அதுக்காண்டி ஃப்ரீ ஹிட் வேறு கிடைக்குது. அடுத்த பந்து ஃப்ரீ ஹிட் பால் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட் திசையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் இல்லைங்க. குத்திருச்சுங்க. 2 ரன் ஓடி இருக்காரு. இதோட 3 ஓவர் முடிஞ்ச நிலைமையில மங்களம் டீம் அடிச்சிருக்கு ஸ்கோரு 28ங்க. அதுக்காக 4 விக்கெட் இழந்திருக்காங்க. 29 அடிச்சா வின் பண்ணலாம் கோட்டைப்பட்டினம் 3 ஓவருக்கு. நல்ல ஒரு ஸ்கோரு. 3 ஓவருக்கு 29ங்கிற டார்கெட்டுக்கு இறங்கியிருக்காங்க பசுபதி மற்றும் காளி கோட்டைப்பட்டினம் டீம் காண்டி. மங்களம் டீம் காண்டி ஓப்பனிங் ஓவர் போட வந்திருக்காரு வெங்கட். முதல் பந்து பசுபதிக்கு. முதல் பந்து அடிச்சிருக்காங்க. சான்ஸ் ஃபார் நல்ல ஒரு ஃபீல்டிங்க. 2வது ரனுக்கான முயற்சி. போயிட்டாங்க 2 ரன். அடுத்த பந்து நல்ல பாலுங்க. சூப்பரான பந்து. ஒய்டு கொடுத்துருக்காங்க. மீண்டும் அடுத்த பந்து வெங்கட். சூப்பரான பந்துங்க. நல்ல டெப்த்து பண்ண போட்டார்.
கண்டிப்பாக ஒரு விக்கெட்டுக்கான முயற்சியில் பந்து போகிறாரு வெங்கட். ஒய்டுன்னு நினைக்கிறேங்க. சான்ஸ் ஃபார் அம்பையர் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்டு கொடுத்துருக்காங்க. 2 பந்துக்கு 4 ரன் வந்துருச்சு. கான்ஃபிடண்ட்டாக பேட்டை விடுவாங்க. மறுபடியும் ஒய்டுங்க. சான்ஸ் ஃபார் அம்பையர் என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ஷன் 2 டிஸ்ட்ரிக்ஷன் போயிருக்கு. ஒய்டுங்க. பிச்சு கொஞ்சம் அன்னியவனாக இருக்கிறனால கண்டினியூஸாக ஒய்டு வருது. அடுத்த பந்து சூப்பரான பாருங்க, நல்ல ஒரு திருகல் பந்து, டாட் பால். சூப்பரான பாருங்க, பால் என்ன போட்டுருக்காரு. லெக் பைஸ் மூலமாக ஒரு ரன் கிடைக்கும். நல்ல த்ரோ, விக்கெட்டானு பார்த்தா சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க. நல்லா விளையாடிங்க பசுபதி ப்ரோ. விக்கெட் இருக்கிறார் தன்னோட ஆட்டத்தை ரன் அவுட் மூலமா. ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காரு காளி. என்ன 2 பந்து இருக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில். ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் விட்டாருங்க. பிடிக்க வேண்டிய இடத்துல இந்த கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காரு. 2 ரன் ஈஸியாக ஓடிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். பெரிய சுத்து இருந்துச்சுங்க. டாட் பாலுங்க. சூப்பராக போட்டிருக்காரு இந்த ஓவரை. ஒரு ஓவருக்கு 1 விக்கெட் இழப்புக்கு 7 ரன் அடிச்சிருக்காங்க. ஒரு ஓவருக்கு 1 விக்கெட் இழப்புக்கு நல்ல ஒரு பந்து வீச்சு மங்களம் டீம் கிட்டேருந்து. மங்களம் டீம் காண்டி 2வது படம் வந்திருக்காரு முத்துக்கருப்பு. ஸ்ட்ரைக்கில் வந்து ஜியாவுதீன் முதல் பந்தை சந்திக்கிறார். ஜியாவுதீன் முதல் பந்து நல்லா ஸ்டக் பண்ணியிருக்காருங்க. ஒரு ரன் ஓடிடுவாங்க கண்டிப்பாக. அடுத்த பந்து அடிச்சிருக்காருங்க. நல்ல ஷாட்டுங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரிக்கான வாய்ப்புன்னு பார்த்தா நல்ல ஒரு தடுப்புங்க இங்கே ஃபீல்டர். அதன் காரணமாக 2 ரன் ஈஸியாக ஓடி முடிக்கிறாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் முன்னாடியே விழுந்துருச்சுங்க பந்து. அதன் காரணமாக மறுபடியும் 2 ரன் ஈஸியாக ஓடி முடிக்கிறாங்க கோட்டைப்பட்டினம் டீம். 3வது ரனுக்கான முயற்சி. மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் காலினா இருக்காரு. ரிவர்ஸ் கூப்பில் அடிக்கிறதுக்கான முயற்சி. டாட் பால். சூப்பரான பந்து முத்துக்கருப்பு ப்ரோக்கிட்டேருந்து. இதோட கடைசி 2 பந்து இருக்குது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியாக இருக்கும் கண்டிப்பாக. சூப்பரான பாலுங்க. அருமையாக ஒரு திருக்கல் பந்தை போட்டு பந்து நிப்பாட்டியிருக்காரு முத்துக்கருப்பன் ப்ரோ. அடுத்த பந்து கடைசி பந்து 2வது ஓவரில் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கிறதுக்கான முயற்சிங்க. போல்டுங்க. சரியான ஒரு பந்து வச்சு முத்துக்கருப்பன் ப்ரோக்கிட்டேருந்து தன்னோட ஆட்டத்தில் இருக்கிறார் காளி. என்ன 2 ஓவருக்கு 2 விக்கெட் இழந்து 12 ரன்கள் அடிச்சிருக்காங்க கோட்டைப்பட்டினம். நல்ல ஒரு பந்து வச்சு மங்களம் டீம் கிட்டேருந்து. இன்னும் எஞ்சியுள்ள ஒரு ஓவருக்கு வந்து 16 ரன்கள் அடித்தா வின் பண்ணலாம் கோட்டைப்பட்டினம். அதுக்குள்ளே கட்டுப்படுத்தினாலும் வின் பண்ணலாம் மங்களம் டீம். மன்னிக்கணும், இன்னும் எஞ்சியுள்ள 6 பந்துக்கு 17 ஓட்டங்கள் எடுக்கணும் கோட்டைப்பட்டினம். 17 ஓட்டங்கள் எடுத்தால் வின் பண்ணலாம் கோட்டைப்பட்டினம். அதுக்குள்ளே கட்டுப்படுத்தினா வின் பண்ணலாம் மங்களம் டீம். மங்களம் டீம் காண்டி கடைசி ஒரு படம் வந்திருக்காரு சிவனேசன். ஸ்ட்ரைக்கில் சியாவுதீன் ப்ரோ. முதல் பந்தை போடுறாரு. டேப் வச்சு ஆயிருக்குங்க. பிடிக்க வேண்டிய இடத்துல இந்த பந்து ஒரு ரன் கிடைக்கும்னா ஓடலை. 5 பந்துக்கு 17. கண்டிப்பாக 3 பந்தை பனிஷ் பண்ணி ஆகணும். பெரிய ஷாட். சூப்பரான பாலுங்க. நல்ல ஒரு திருகல் பந்து, டாட் பால். இன்னும் 4 பந்துக்கு 17 அடிச்சிருக்காருங்க. சூப்பரான ஷாட்டுங்க. ஸ்ட்ரைட் திசையில் போயிருக்கு பந்து. விக்கெட்டுங்க. லைனில் ஒரு கேட்ச் சரியாக கவர் பண்ண முடியல. நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. இந்த 3 பந்தையும் அடிக்கணும் 6. முதல் பந்து அருமையாக ரிவர்ஸ் கூப் பண்ணி அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் வெரைட்டி போகிறார் இருந்த ப்ரோ. வந்து எடுப்பாரம் பார்க்கலாம். நல்லா எடுத்திருக்காருங்க. 2 ரன் ஓடிருக்காங்க. எஞ்சியுள்ள 2 பந்து லீகல் டெலிவரி அப்படி வின் பண்ணலாம் மேட்சை. முதல் பந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுங்க. தட்டி ஒரு வழியாக பிடிச்சிட்டார் அந்த பந்தை. நியூ பேட்ஸ்மேன் வந்திருக்காரு. லாஸ்ட் 1 பால். ஆல்மோஸ்ட் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மங்களம். ஒயிட் பாலுங்க. அடிச்சிருக்காருங்க. சான்ஸ் ஃபார் இல்லைங்க, விட்டாருங்க. இதோட இந்த மேட்ச் வின் பண்ணி செகண்ட் லீக்ல போகிறாங்க மங்களம் டீம். நல்ல ஒரு பேட்டிங் கோட்டைப்பட்டினம் டீம் கிட்ட.